அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான், அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 24ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன். இராணுவத்தில் அழிந்தவனை விட ஆணவத்தில் அழிந்தவன் அதிகம் என்று ஒரு சொல்லவடை சொல்வார்கள். உண்மையில் நான் என்னும் செருக்கு மனிதனை அழித்து விடும் ஓர் ஆயுதம். நாம் படித்திருக்கும் கல்வி, சம்பாதித்திருக்கும் செல்வம், பெற்றிருக்கும் கௌரவம், உருவாக்கி வைத்திருக்கும் செல்வாக்கு, ஆட்சி அதிகாரம் எல்லாம் நம்மையும் தாண்டி நான் என்னும் நம்மை கௌரவக்கப்படும் ஆணவம் கொள்ளச் செய்யும் ஒன்றாக இருக்கிறது. இவற்றில் எத்தகைய செல்வமும் செல்வாக்கும் நமக்கு உயர்ந்தாலும் ஒரு இஸ்லாமியன் பெருமைப்பட வேண்டிய விஷயம், நான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறேன், நான் கல்வியாளனாக இருக்கிறேன், நான் பணக்காரனாக இருக்கிறேன், நான் சக்தி படைத்தவனாக இருக்கிறேன் என்பதை எல்லாவற்றையும் விட நான் இறைவனுக்கு அடியானாக இருக்கிறேன் என்பதே ஒரு மூமினுக்கு பெருமை. நான் என்பது காணாமல் போனால்தான் ஒரு மனிதன் தன் இயல்பில் வாழ முடியும். இதோ இன்றைய நல்ல வண்ணம் வாழலாம் பகுதியில் நான் காணாமல் போக வேண்டும் என்னும் தலைப்பில் உரை வழங்குவதற்காக பேராசிரியர் மு. அப்துல் சமத் அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், ஏக இறைவனின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. பேச்சாளர் ஒருவர் மேடையில் பேசும்போது பேச்சுக்கலை வரலாற்று தடத்தை நான் புரட்டி பார்க்கிறேன். அந்த தடத்திலே நான் மட்டும் நடந்து கொண்டிருக்கிறேன், நான் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறேன். பின்னால் திரும்பி பார்க்கிறேன், யாரையும் காணவில்லை என்று ஆணவத்துடன் பேசினார். அவருக்கு பின்னர் பேசிய ஒருவர் குறிப்பிட்டார், பெரும் பேச்சாளர் அவர்களே, நீங்கள் பின்னால் திரும்பி பார்த்தீர்கள், யாரையும் காணவில்லை, எல்லோரும் உங்கள் முன்னால் போய்க் கொண்டிருக்கிறார்கள் என்றார். நான் என்ற ஆணவம் கொண்டவர்கள் இப்படித்தான் அவமானப்பட்டு போவர், வாழும்போதே காணாமல் போய்விடுவார்கள். நான் என்ற தகுதிக்கு உரியவன் இறைவன் ஒருவனே, அவனே அனைத்து புகழுக்கும் உரியவன். ஓர் அடியான் தனக்கு வரும் புகழையும் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று படைத்தவனுக்கு உரியதாக்கும் போது பெருமைத்தனமற்ற ஓர் உண்மையடியானாக மாறிவிடுகிறான். மனிதனின் உயர் தகுதியான அப்தியத் எனும் இறை அடிமை உணர்வு அப்போதுதான் அவனுக்கு உருவாகிறது. தனது இறுதி தூதராம் முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வல்ல இறைவன் தனது வேதத்தில் அறிமுகப்படுத்தும் போது அப்துஹு வரசூலுஹு, அவர் எனது அடியாராகவும் திருத்தூதராகவும் இருக்கிறார் என்று அடியார் என்பதையே முன்னிலைப்படுத்துகிறான். அப்து என்பதே மனிதனின் உயர் தகுதி. இத்தகுதி ஒருவனுக்கு சம்பாதித்து தருவது நிறைய உறவுகளை. நான் ஓர் சாதாரண இறையடியான் என்ற மனநிலை மனிதனிடம் வளரும் போது அவன் மிக இயல்பாக இருப்பான். அந்த இயல்புத்தன்மை எல்லோரையும் அவனது உறவாக்கிவிடும். சூஃபி ஞானி ஹாசன் அவர்களின் இறுதி காலம். சீடர் ஒருவர் அவரிடம், குருவே, உங்கள் குருநாதர் யார் என்று கேட்டார்.
அதற்கு ஹாசன், ஒரு சின்னஞ்சிறுவன் தான் என்னுடைய குருநாதர் என்றார். சுற்றியிருந்த சீடர்கள் அனைவரும் ஆச்சரியத்தில் ஆழ்ந்தபோது சூஃபி ஞானி ஹாசன் கூறினார், ஆமாம், நான் பெற்றிருந்த அறிவு, புகழ், அந்தஸ்து ஆகியவற்றின் காரணமாக ஒரு காலத்தில் எனக்குள்ளே நான் என்ற ஆணவம் அதிகமாக இருந்தது. அதனால் எல்லோரையும் துச்சமாக கருதினேன். ஒரு நாள் இரவு பொழுதில் ஒரு ஒற்றையடி பாதையில் நான் சென்று கொண்டிருந்த போது ஒரு சிறுவன் கையில் விளக்கை ஏந்தி கொண்டு என் எதிரே வந்தான். நான் வேண்டுமென்றே அவனை வழிமறித்து நிறுத்தினேன். மிகவும் இளக்காரமாக அவனை பார்த்து, சிறுவனே, நீ கையில் ஏந்தி கொண்டிருக்கும் விளக்கில் வரும் வெளிச்சம் எங்கிருந்து வருகிறது என்று ஆணவத்துடன் கேட்டேன். அந்த சிறுவன் மிகச் சாதாரணமாக என்னை பார்த்தான். பின்னர் ஃபூ என்று விளக்கை ஊதி அணைத்துவிட்டு சொன்னான், இப்போது அந்த வெளிச்சம் எங்கே போனதோ அங்கிருந்து வந்தது என்றான். அந்த கணப்பொழுதில் தான் நான் காணாமல் போனேன் என்றார். நான் காணாமல் போனேன் என்றால் நான் என்கிற அகந்தை, ஆணவம் அனைத்தையும் விட்டு தான் விடுதலை அடைந்ததாக கூறினார். அப்படியானால் நான் மறையை கற்றவனா ஞானி? இல்லை, நான் மறையக் கற்றவனே ஞானி. எல்லோரும் ஞானியாக முடியும். அதற்கு தேவை ஒன்றே ஒன்றுதான், நான் ஏக இறைவனின் அடியான் என்கிற உணர்வை பெறுதல் தான். செய்போல் இருப்ப கண்டீர் மெஞ்ஞானம் தெளிந்தோரே என்பது சித்தர் வாக்கு. ஞானிகள் குழந்தைகளைப் போல இருப்பார்களாம். குழந்தை தூய்மையான உள்ளத்திற்கு சொந்தமானது. எல்லோரையும் ஒன்றுபோல் கருதும், எல்லோராலும் விரும்பப்படும் மகத்துவத்திற்கு உரியது. குழந்தையின் இப்பண்புகள் ஒரு உண்மையான இறையடியானின் பண்பாடாக அமைந்துவிடும் போது அவனோடு உறவாடுபவர்கள் அனைவரும் அவனோடு உறவாகி விடுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் இறுதி தூதர், வேதம் கொடுக்கப்பட்ட உயர்ந்த அந்தஸ்துக்குரியவர், பறந்து விரிந்த ஒரு ஆட்சி பிரதேசத்தின் தலைவர் என்றாலும் தான் இறைவனின் அடியான், அப்து என்பதையே அன்னார் உயர்வாக கருதியதால் பெருமை பாராட்டாது இயல்பாக இருந்தார்கள். அதனால்தான் நபிகளாரை விமர்சித்தவர்கள், எதிர்த்து நின்றவர்கள், முரண்பட்டு போனவர்கள் அனைவரும் அன்னாரின் தோழர்களாக மாறிப்போனார்கள். நபிகளார் மதினாவுக்கு வந்த புதிதில் அபூ மசூத் அன்சாரி என்ற இளைஞர் நபிகளாரை காண வந்திருந்தார். அன்னலார் மீது கொண்ட மரியாதையின் காரணமாக அன்னலார் முன் கைகளை கட்டிக்கொண்டு மிகவும் பணிவாக நின்றார். இதனை கவனித்த பெருமானார் அபூ மசூதின் கைகளை பற்றி தனது அருகில் அமர வைத்துவிட்டு சொன்னார்கள், அபூ மசூத், நான் சாதாரண உப்புக்கண்டத்தை தின்று வளர்ந்த ஒரு ஏழை தாயின் மகன்தான். நீங்கள் என்னிடம் சாதாரணமாக நடந்து கொள்ளலாம் என்றார்கள். அன்னாரின் இந்த இயல்பு தன்மைதான் முன்பின் தெரியாதவர்களை கூட அவர்களது பிரியத்திற்கு உரியவர்களாக மாற்றியது. ஒருமுறை பெருமானார் தமது தோழர்களுடன் அமர்ந்து பேரித்தங்கனிகளை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போது சுகைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு கன்னத்தில் கை வைத்தவராக அங்கு வருகிறார்கள். என்ன சுகைப், பல்வலியா என்று பெருமானார் கேட்க, ஆம் யா ரசூலுல்லாஹ் என்றார். எல்லோரும் பேரித்தங்கனிகளை சுவைத்துக் கொண்டிருக்க சுகைப் மட்டும் அதனை பார்த்து கொண்டிருந்ததை கவனித்த பெருமானார், சுகைப், நீங்களும் சாப்பிடலாமே என்று கூற, இறை தூதரே, பல்வலிக்கிறது என்றார். கொஞ்சமாவது சாப்பிடுங்கள் என்று பெருமானார் மீண்டும் சொன்னவுடன் அப்பேச்சை தட்ட முடியாமல் சுகைப் பேரித்தங்கனிகளை எடுத்து சுவைத்து கொண்டே இருந்தார். கொட்டைகள் அவர் முன் குவிந்து கொண்டே இருந்தது. இதனை கண்ட பெருமானார், சுகைப், பல்வலி என்றீர்கள், ஆனால் உங்கள் முன்தான் அதிக கொட்டைகள் குவிந்துள்ளன என்று சிரித்தவாறு வேடிக்கையுடன் கூறினார்கள். உடனே சுகைப், இறை தூதரே, நான் வலிக்காத பக்கத்தில் வைத்து சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்று அப்பாவித்தனமாக கூற, அதனை கேட்டு பெருமானார் வாய்விட்டு சிரித்தார்கள் என்று ஹதீஸில் பதிவாகி உள்ளது. சுகைப் அவர்களுக்கும் நபிகளாருக்கும் வயது வித்தியாசம் அதிகம் உண்டு. என்றாலும் எந்த வேறுபாடுமின்றி மிக இயல்பாக அவர்கள் உரையாடிய பண்பாடுதான் அவர்களது மாபெரும் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. அதனால்தான் அன்னலாருக்கு பெண் கொடுத்த மாமனார் அபூபக்கர் சித்திக் அவர்களும், அன்னலார் பெண் கொடுத்தாரே மருமகனார் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் அன்னலாரின் தோழர்களாக திகழ்ந்தார்கள். மாமனாரும் தோழர், மருமகனும் தோழர் என்றால் பெருமானாருடைய இயல்பு தன்மையால் வளர்ந்த தோழமை எவ்வளவு அற்புதமானது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த உறவாக்க செழுமையை சாதித்தது நபிகளாரின் இயல்பு தன்மைதான்.
அந்த இயல்புத்தன்மையை உயிரோட்டமாக்கியது அவர்களிடம் இருந்த அப்தியத் என்கின்ற இறை அடிமை உணர்வுதான். இந்த உணர்வை பெறுவதற்கான பயிற்சி தான் ஐவேளை தொழுகை. தொழுகையில் கைகட்டி நிற்றல், குனிந்து நிற்றல், நெற்றியை தரையில் பதித்து தலைவணக்கம் செய்தல் ஆகிய தொழுகையின் அனைத்து நிலைகளும் அடிமைத்தனத்தினுடைய வெளிப்பாடுகள். படைத்த இறைவன் ஒருவன் மட்டுமே கைகட்டி நிற்க வேண்டும், தலைவணக்கம் செய்ய வேண்டும். மனிதனுக்கு முன் மனிதன் செய்யக்கூடாது. செய்தால் ஒருவன் உயர்ந்தவன் மற்றவன் தாழ்ந்தவன் என்றாகிவிடும். இறைவன் ஒருவனே மகா பெரியவன். நான் ஒரு சாதாரண அவனுடைய அடியான் என்ற உணர்வுடன் அவன் முன் கைகட்டி குனிந்து தலைவணக்கம் செய்யும் போது மனிதன் தற்பெருமை ஆணவமற்றவனாக பக்குவப்பட்டு விடுகிறான். இந்த பக்குவம் சக மனிதர்களை சமமாக மதிக்கும் பண்பாட்டை உருவாக்குகிறது. நாம் இறை அடிமை அப்துல் என்ற பெயரை அதிகமாக நம் பெயர்களின் முன்னால் வைத்திருக்கிறோம். ஆனால் அந்த பெயர் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான உணர்வை நம் எண்ணங்களில் செயல்களில் முன்னிலைப்படுத்துகிறோமா? சிந்தித்து பார்ப்போம். அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம், ஓர்டிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9400074666. The Modern Travels, உங்கள் நம்பிக்கையான உம்ரா பயண துணை. தமிழகம் முழுவதும் ஹஜ் மற்றும் உம்ரா ஏற்பாடு செய்ய விரும்புவோருக்கு சிறப்பு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஹஜ் மற்றும் உம்ரா பயணத்தை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் திட்டமிட தி மாடர்ன் டிராவல்ஸ் உங்களை அன்புடன் அழைக்கிறது. உம்ரா பேக்கேஜ் 85,000 முதல் 99,000 வரை. விமான பயண டிக்கெட், உம்ரா விசா பிளஸ் இன்சூரன்ஸ், ஹரத்திற்கு அருகில் வசதியான தங்குமிடம், தென்னிந்திய உணவு, அனுபவமிக்க வழிகாட்டிகள், ஏசி போக்குவரத்து, மக்கா அண்ட் மதீனா ஜியாரத் ஜம்ஜம் நீர் 5 லிட்டருடன் சிறப்பான டிராவல் கிட் வழங்கப்படும். உங்கள் ஹஜ் உம்ரா சேவையை நம்பிக்கையுடன் வழங்க தி மாடர்ன் டிராவல்ஸ். தி மாடர்ன் டிராவல்ஸ் கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை மற்றும் மைசூர். போன் 9790600786 மற்றும் 9629172222. பாங்கின் ஓசை. பள்ளிவாசல்களுக்கு பள்ளிவாசல் வேறுபட்டு கேட்கும். ஒவ்வொரு மோதினின் குரலிலும் ஒரு தனித்த லயம் இருக்கும். அன்று கனத்த உதடுகளை கொண்ட பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் குரலில் அந்த பாங்கை கேட்பதற்கு அன்றைய மதினத்து மக்கள் பேராவல் கொண்டிருக்கிறார்கள். அந்த தடித்த உதடுகளுக்குள்ளிருந்து அப்படி ஒரு அதாமின் குரல் நெஞ்சை கசிந்துருக்கி பள்ளிவாசல் பக்கம் அழைக்கும் ஆற்றல் படைத்ததாக இருந்திருக்கிறது. இதோ கீழக்கரை மஹ்ரூப் காக்கா அவர்களின் வரிகளில் உருவான ஓர் அற்புதமான பாடல், பாங்கின் ஓசை காதில் கேட்கிறது என்கிற பாடலை நாமும் கேட்கலாம்.
காப்பவனாம். காதோரம் வாங்கொலித்து கடைசியிலே தொழ வைத்து கபரினிலே அடங்கும் முன்னே கோமானை அறிந்திடுவோம். பெருமான் பரிந்துரையால் நாளை சுவனம் சேர்ப்பவனாம். காதோரம் வாங்கொலித்து கடைசியிலே தொழ வைத்து கபரினிலே அடங்கும் முன்னே கோமானை அறிந்திடுவோம். புகழ்வோம், அனுதினமும் நேசிப்போம். காதோரம் வாங்கொலித்து கடைசியிலே தொழ வைத்து கபரினிலே அடங்கும் முன்னே கோமானை அறிந்திடுவோம். காதோரம் வாங்கொலித்து கடைசியிலே தொழ வைத்து கபரினிலே அடங்கும் முன்னே கோமானை அறிந்திடுவோம். அது ஒரு பாவச் செயல் என்று நம்மால் எத்தனை பட்டியலிட முடியும்? கொலை, கொள்ளை, களவு, குற்றம் இதெல்லாம் சொல்லி பார்த்தால் ஒரு 10-15 குற்றங்களை வரிசைப்படுத்த முடியும். இஸ்லாம் அறவே வெறுக்கும் 70 பாவங்களை பட்டியலிடுகிறது. ஆம், இவை மனிதர்களை இறைவன் புறத்திலிருந்து தொலைவில் அகற்றிவிடும் பாவங்கள். இஸ்லாம் வெறுக்கும் 70 பாவங்களை பட்டியலிட்டு சொல்வதற்காக கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் ஓரியன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி ஜிஹானா பியூல் அவர்கள் நம்மோடு இணைகிறார்கள். நான் ஜிஹானா பியூல், 10ஆம் வகுப்பு ஓரியன் மெட்ரிக் பள்ளி குளச்சல். அனைவருக்கும் வணக்கம். இஸ்லாமியர்களின் நோன்பு துவங்க இருக்கும் இந்த மாதத்தில் எல்லாம் வல்ல இறைவனின் அருளை பெற இந்த நோன்பு வழிகாட்ட வேண்டுவோம். நான் இப்பொழுது இஸ்லாம் வெறுக்கும் பெரும் பாவங்களை பற்றி கூற விரும்புகிறேன். ஒரு முஸ்லிம் அல்லாவுக்கு அடிபணிபவனாக இருக்க வேண்டும். அல்லாவுக்கு அடிபணிதல் என்பது அல்லாவுக்கும் அவரின் தூதர் முகமது அவர்கள் ஏவியதில் முடியுமான வேலை செய்ய வேண்டும். அவ்விருவரும் தடுத்தவைகளை முற்றிலுமாக தடுத்து கொள்ள வேண்டும். இன்று முஸ்லிம்களில் பலர் கடமைகளை நிறைவேற்றுவதுடன் பல பெரும் பாவங்களையும் சாதாரணமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது அல்லாவுக்கு முழுக்க அடிபணியும் அடியானின் அடையாளம் அல்ல. நாம் நம் கடமைகளை நிறைவேற்றுவதுடன் பாவங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அதிலும் பெரும் பாவங்களை அறவே செய்யக்கூடாது. 70 பெரும் பாவங்கள் என்னவென்றால் அல்லாவுக்கு இணை வைத்தல், கொலை, சூனியம், தொழுகையை விடுதல், நோன்பை விடுதல், பெற்றோரை துன்புறுத்துதல், உறவினர்களை வெறுத்தல், விபச்சாரம், ஆண் புணர்ச்சி, வட்டி வாங்கி அதில் சாப்பிடுவது, அனாதைகளின் சொத்தை சாப்பிடுதல், அல்லாவின் மீதும் ரசூலின் மீதும் பொய்யுரைத்தல், யுத்த காலத்திலிருந்து புற முதுகை காட்டி ஓடுதல், தலைவன் அநீதி செய்தல், பெருமை, பொய் சாட்சி கூறல், மது அருந்துதல், சூது, பத்தினி பெண்கள் மீது அவதூறு சொல்லல், மோசடி செய்தல், களவு, வழிப்பறி, பொய் சத்தியம், அநீதி இழைத்தல், கம்பம் பெறல், தகாத உணவு, தற்கொலை, பொய், கெட்ட நீதிபதி, அதிகாரியின் லஞ்சம், ஆண் பெண்ணாகவும் பெண் ஆணாகவும் வேஷமிடுதல், சிறுநீர் கழித்த பின் சுத்தம் செய்யாமை, கற்ற கல்வியை மறைத்தல், சதி செய்தல், செய்த நன்மைகளை சொல்லி காட்டுதல், மற்றவர்களின்
ரகசியத்தை ஒத்து கேட்டல், கோளுரைத்தல், திட்டுதல், வாக்கு மறுத்தல், ஜோதிடனை உண்மைப்படுத்துதல், கணவருக்கு மாறு செய்தல், உருவப்படம் வரைதல், ஒப்பாரி தழுதல், கொடுமை செய்தல், வரம்பு மீறுதல், அயல் வீட்டாரை துன்புறுத்தல், முஸ்லிம்களை துன்புறுத்தல், துறவிகளை துன்புறுத்தல், ஆண்கள் பட்டும் தங்குமும் அணிந்து அடிமை ஒளிந்தோடல், அல்லாவுக்கென்று பிறருக்கென ஆறுதல், வாக்குவாதம் புரிதல், மயங்கும் பேச்சுகள், அல்லாவின் சோதனையில் அவநம்பிக்கை வைத்தல், அல்லாவிற்கு நேசர்களின் துன்புறுத்தல், தனிந்த தொழுதல், ஜூமாவை தவறவிடல், மரண சாசனத்தின் மூலம் தீங்கிழைத்தல், சூழ்ச்சி செய்தல், வஞ்சித்தல், உளவு பார்த்தாலும் துப்பு கொடுத்தாலும் நபி தோழர்களை தூசித்தல், 70 பெரும் பாவங்களையும் தவிர்த்து வாழ்ந்தால் அல்லாவின் அருளை பெறலாம். இப்படிப்பட்ட பாவங்களை தவிர்த்து கொள்வதுடன் மற்றவர்களும் இப்படிப்பட்ட பாவங்கள் செய்யாமல் தவிர்ப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அல்லாவிற்கும் இந்த 70 பெரும் பாவங்களையும் முடியும் அளவிற்கு தவிர்த்து கொண்டு வாழ முயற்சி செய்வோம். அல்லாவின் அருளை பெறுவோம். நன்றி. கலப்படம் இல்லாத அம்மாவின் பேரன்பு ஹுதா ஹெல்த் கேர் ப்ராடக்ட். பாரம்பரிய சமையலுக்கு ஏற்ற சைவ மற்றும் அசைவ மசாலா வகைகள், தொக்கு வகைகள், மரபு வழி தானியங்களில் செய்யப்பட்ட இடியாப்ப மாவு வகைகள், ரசாயன கலப்பில்லாத முகப்பொலிவு மற்றும் குளியல் பொருட்கள், குழந்தைகளுக்கான மால்ட் வகைகள், சர்க்கரை நோயாளிகளுக்கான சத்து மாவுகள், மூலிகை பொடிகள் உள்ளிட்ட உங்கள் ஆரோக்கியத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் சொந்தமாக தயாரித்து தருகிறோம். மகளிருக்கான வியாபார வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. ஆர்டரின் பெயரில் பிரசவ லேகியம் செய்து தரப்படும். தொடர்புக்கு ஹுதா ஹெல்த் கேர் ப்ராடக்ட், குரோம்பேட்டை, சென்னை. போன் நம்பர் 9025303765. ஹோட்டல் ரிஃபாயா, ராமநாதபுரம் மற்றும் கொடைக்கானல். உங்கள் குடும்பத்துடன் வந்து தங்கி மகிழ குறைந்த கட்டணத்தில் உயர்தரமான ஹோட்டல், ஸ்டார் ஹோட்டல் அந்தஸ்தில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய சுப்ரீம் ரூம்ஸ், டிலக்ஸ் ரூம்ஸ், ஃபேமிலி ரூம்ஸ், ஃபேமிலி ஷூட், ஃபேமிலி லாட்ஜ் என உங்கள் தேவைக்கேற்ப அறைகள் அனைத்தும் ஏசி வசதிகளுடன் தினசரி வாடகைக்கு கிடைக்கும். அறை முன்பதிவு செய்ய அணுகவும். ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையம் அருகில் வண்டிக்கார தெரு, ராமநாதபுரம். செல் 9786770033. ஹோட்டல் ரிஃபாயா, பேருந்து நிலையம் பின்புறம், அந்தோனியா தெரு, கொடைக்கானல். செல் 8787859594. இணையதளம் www.hotelrifaya.in. விக்கிபீடியா உலகின் கற்றற்ற கலை களஞ்சியம். ஆங்கிலத்தில் 1,65,000க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை கொண்டிருக்கிறது விக்கிபீடியா. தமிழில் இப்போதுதான் 1.5 லட்சம் கட்டுரைகளை கடந்து கொண்டிருக்கிறோம். விக்கிபீடியா காலத்திற்கு தேவைப்படுவது போல நிறைய போட்டிகளை அறிவித்து வருகிறார்கள். இப்போது ரமலான் மாதம் உலகம் முழுக்க கடைபிடிக்கப்படுவதால் ரமலான் மாதத்தை முன்னிட்டு விக்கிபீடியா ரமலானை பற்றிய ஒரு சிறப்பு கட்டுரை போட்டியை அறிவித்திருக்கிறது. இந்த கட்டுரை போட்டி குறித்த முழுமையான தகவலோடு நம்மை சந்திக்கிறார் இன்றைய ரமலான் துணுக்குகள் பகுதியில் எழுத்தாளர் குளச்சல் ஆசீம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைய ரமலான் துணுக்குகள் பகுதியில் நாம் பார்க்க இருப்பது விக்கிபீடியாவின் ரமலான் கட்டுரை போட்டிகள். விக்கிபீடியா என்ற இணைய அமைப்பு உலகளாவிய அளவில் தகவல்களை தேடுவதற்கான ஒரு தளம். எந்த விஷயமானாலும் நாம் முதலில் தேடுவது விக்கிபீடியா தளத்தில். அது அறிவியலாகட்டும், ஆன்மீகமாகட்டும், உலக தலைவர்களுடைய வரலாறாகட்டும், எந்த விதமான தேடுதல்களும் விக்கிபீடியா தளத்தில் கொட்டி கிடக்கிறது. அந்த வகையில் இந்த வருடம் ரமலான் மாதத்தில் விக்கிபீடியா வரலாற்றில் முதல் முறையாக விக்கி லவ்ஸ் ரமலான் 2025 என்று ஒரு இலக்கிய திறனாய்வு போட்டியை விக்கிபீடியா நிறுவனம் உலகளாவிய அளவில் அறிவித்துள்ளது. விக்கி லவ்ஸ் 2025 ரமதான் 2025 என்பது ஒரு சர்வதேச அளவிலான ரமலான் குறித்த தகவல்களை ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு போட்டி. இது உலகம் முழுவதும் அல்ஜீரியா, பங்களாதேஷ், இந்தோனேசியா, எகிப்து, நைஜீரியா,
US உள்ளிட்ட 32 நாடுகளில் இஸ்லாமிய பாரம்பரியங்கள், ரமலானுடைய கலாச்சார நிகழ்வுகள், ரமலான் சம்பந்தப்பட்ட தகவல்கள், ஒவ்வொரு நாட்டிலும் ரமலான் எப்படி பாரம்பரியமாக கொண்டாடப்படுகிறது என்பன போன்ற தகவல்களை 26 உலக மொழிகளில் கட்டுரையாக பதிவு செய்வதற்கு விக்கிபீடியா நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளது. விக்கி லவ்ஸ் ரமதான் 2025 போட்டியின் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால், இது ஒரு இயக்கமாக, ரமலான் சம்பந்தப்பட்ட ஒரு இயக்கமாக WLR 2025 என்ற டேக் செய்தியோடு அது அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விக்கி லவ்ஸ் ரமதான் 2025 கட்டுரை கேட்பு இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், கட்டுரை தயாரிப்பது அல்லது மொழி மாற்றம் செய்யும் 5000 ஆர்டிக்கிள்களை இந்த ரமலான் மாதம் முழுவதும் விக்கிபீடியா இணையதளத்தில் பதிவு செய்ய அவர்கள் முயற்சி செய்து வருகிறார்கள். இந்த 32 நாடுகளைச் சேர்ந்த 26 மொழிகளில் ரமலான் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்டுகள் இந்த பதிவாளர்களால் ஊக்குவிக்கப்படுகிறது. அடுத்தது, இந்த டாக்குமெண்டில் அவர்கள் ஆவணப்படுத்தும் போது அதில் கலாச்சார நிகழ்வுகள், உணவு பழக்க வழக்கங்கள், இந்த ரமலான் சம்பந்தப்பட்ட சிறப்பான வழிபாட்டு தலங்களில் நடக்கக்கூடிய முக்கியமான ஈவெண்ட்கள், அடுத்தது இஸ்லாமிய வரலாறு சார்ந்த பதிவுகள் போன்றவற்றை ஆவணப்படுத்துவதற்கு விக்கிபீடியா நிறுவனம் அழைப்பு விடுத்துள்ளது. இது மட்டுமல்ல, நோன்பு இருப்பதை பற்றிய ஒவ்வொரு பிரதேசங்களிலும் இருக்கக்கூடிய நோன்பு இருப்பவர்களுடைய தகவல்கள், நோன்பு காலத்தினுடைய சிறப்பு தொழுகைகள், தராவீஹ், தஹஜ்ஜத் தொழுகை, ரமலான் இறுதி 10 நாளுடைய கியாமுல் லைல் தொழுகை, அடுத்தது ரமலான் மாதத்தில் வழங்கக்கூடிய சக்காத்து சம்பந்தமான தகவல்கள், ஈதுல் ஃபித்ர் பெருநாள் தொழுகையினுடைய சிறப்புகள், இந்த ரமலான் தொழுகை, ரமலான் சம்பந்தப்பட்ட தகவல்கள், ஒவ்வொரு பிராந்தியங்களிலும் எப்படி எப்படி அனுஷ்டிக்கப்படுகிறது என்ற தகவல்கள், ரமலான் சம்பந்தப்பட்ட இலக்கியங்கள், ரமலான் சம்பந்தப்பட்ட கவிதைகள், இசை வடிவங்கள், ரமலானோடு தொடர்புடைய உணவு பதார்த்தங்கள், சிறப்பு உணவு வகைகள் அனைத்தும் இந்த விக்கி லவ்ஸ் 2025 கட்டுரை போட்டிகளிலே ஆவணப்படுத்த போகிறார்கள். இதற்காக 5000 கட்டுரைகள் அவர்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவை பொறுத்த அளவில் கேரளாவில் இருந்து மட்டுமே மலையாள மொழி, இந்திய மொழிகளில் மலையாள கட்டுரைகள் மட்டுமே இதுவரை அப்டேட் ஆகியிருக்கிறதாக ஒரு தகவல். தமிழகத்தில் இப்படி ஒரு போட்டி நடக்கிறதா என்பது கூட யாருக்கும் தெரியாத ஒரு சூழல். இந்த விக்கிபீடியாவினுடைய இந்த அழைப்பு, விக்கி லவ்ஸ் ரமதான் 2025 என்ற இந்த போட்டி பெரு வெற்றி பெறவும், ரமலான் குறித்த 5000த்திற்கும் மேற்பட்ட கட்டுரைகள் விக்கிபீடியா இணையதளத்தில் இனிமேல் தேடுபவர்களுக்கு விரல் நொலியில் கிடைப்பதற்கும் இந்த கட்டுரை போட்டி ஒரு வாய்ப்பாக அமையும். இன்ஷா அல்லாஹ், நாளை மற்றொரு ரமலான் துணுக்குகள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும். ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதார், சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்றார் வள்ளலார் சுவாமிகள். உண்மையில் நாம் மிக எச்சரிக்கையாகவும்
மிக கவனமாகவும் சற்று தொலைவிலும் வைத்து பார்க்க வேண்டிய ஓர் மனிதன் யாரென்றால், அகமொன்று வைத்துவிட்டு புறம் ஒன்று பேசுபவன், உள்ளத்தில் மனம் தின்று வார்த்தையில் தேனெடுக்கும் வித்தகன். அவன் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனிக்க வேண்டியவன், கையாளப்பட வேண்டியவன். சமூகத்தில் மிகப்பெரிய தீங்கு இவன் போன்றவனால் உருவாகிவிடும். மனிதனுக்கு எப்போதும் உள்ள தூய்மை வேண்டும். இதோ உள்ள தூய்மை என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக திருச்சிராப்பள்ளி மூமினா இணைகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இசை புரசு ரமலான் வசந்தம் நிகழ்ச்சிக்காக உங்களுடன் நான் உள்ள தூய்மையை பற்றி பேசுகிறக்காக மூமினா. இப்போ நம்ம என்ன உள்ள தூய்மை அப்படின்னு பார்த்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் எனக்கு சஹாபாக்கள் வந்து எந்த அளவுக்கு உள்ளத்தை வந்து தூய்மையாக வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் அபூதர் ரலியல்லாஹு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, இப்போ சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்க வேலையில் அவர்களுக்குள்ள வாக்குவாதம் முத்தி போய் வாக்குவாதம் நடக்குது. அந்த வாக்குவாதம் முத்தி போய் என்ன ஆகுதுன்னா, அபூதர் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணுறாங்க, பிலால் ரலியல்லாஹு அவங்க பார்த்து, அவங்க வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலர் அப்படி தானே இருப்பாங்க. பிலால் ரலியல்லாஹு வந்து கலர் வந்து கருப்பாக இருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை சொல்லி அவங்க மனசை புண்படுத்து, கருப்பின மகனே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே அவருடைய மனம் வந்து ரொம்ப வருத்தப்படுது. யாருடைய மனம்னா, பிலால் ரலியல்லாஹுடைய மனம் வந்து ரொம்ப வருத்தப்படுது. வருத்தம் அடைஞ்சிட்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் இதை வந்து சொல்கிறாங்க. இந்த மாதிரி அபூதரை வந்து என்னை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே அபூதரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அபூதரை பார்த்து கேட்குறாங்க, அபூதர்ரே என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க, ஏன் இப்படி இந்த மாதிரி கூறிட்டீங்க, ஜாஹிலியா கூட்டத்தை சேர்ந்தவர்களவா நீங்கள், அப்படியா பேசுவீங்க நீங்கள், அவருடைய மனசை புண்படுத்தி விட்டீங்களே அப்படின்னு சொல்லி நபி அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. உடனே அபூதர் ரலியல்லாஹு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிலால் ரலியல்லாஹு அவர்கள்ட்ட வந்து மண்டிக்கிட்டு, ஏன்னா ஃபஸ்ட்டு பேசும்போது எப்படி ஒரு வார்த்தையால் அவங்க மனசை புண்படுத்திட்டாங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க இப்போன்னா, மண்டிட்டு உங்களுடைய காலால் என்னை எட்டி உதச்சிருங்க, ஏன்னா என்னுடைய தப்பை நான் வந்து உணர்ந்துட்டேன், எனக்காக மன்னிப்பு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. எவ்வளோ ஒரு அருமையான ஒரு சம்பவம் நடக்குது பார்த்துருப்பாருங்களேன். நபி தோழர் எந்த அளவுக்குலாம் இருந்திருக்காங்க. நான் ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே அதை கட்டுப்பட்டு நடந்திருக்காங்க பாருங்கள். இதுதான் நம்ம அதை தான் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அப்போ என்னை எட்டி உதச்சிருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னை மன்னித்து விடுங்கள் என மன்னிப்பு கேட்குறாங்க. அந்த காலத்தில் அறியாமையில் இருந்த மக்களிடம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உல தூய்மையாக வைத்துக்கொள்ள கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய எல்லாத்தையும் நம்ம எப்படிலாம் பார்க்க முடியுது அப்படிங்கிறது இந்த சம்பவத்து மூலம் அறிய முடியுது. ஆனால் இன்றைய காலத்தில் நாம் ஒரு மனிதரை பற்றியோ, இல்லை நம்ம உற்றார் உறவினர் இருப்பாங்க, நம்மளுடைய ஃப்ரெண்டு இருப்பாங்க, நம்ம எவ்வளோ விஷயங்கள் நம்ம பேசுவோம், திட்டுவோம். அதனால் அவங்க மனசு வருத்தப்படாதா அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்க மாட்டோம் இல்லையா. இப்போ உடனே ரசூலுல்லாஹ் சொன்னால் அதை கட்டுப்படக்கூடிய அளவுக்கு தான்ப்பா அன்றைய சஹாபாக்கள் மக்கள் வந்து வாழ்ந்துருக்கிறாங்க அப்படிங்கிறத இது மூலமா நம்ம எவ்வளோ தெளிவாக உணர முடியுது. அதுக்காக நாம் இன்றைய காலத்தில் வாழக்கூடிய மக்களாகிய நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கூட நெருங்கிய உறவினர்கள், அண்டை வீட்டார்கள், நண்பர்கள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் ரொம்ப கவனமாகவும் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை வந்து அவர்கள் மனதை புண்படுத்தி விடாத அளவுக்கு, அப்படியே புண்படுத்தி இருந்தால் அல்லாஹ்வுக்காக மனம் பொறுத்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று அந்த மன்னிப்பை வந்து அவர்கள் உடனே கேட்டுறோம். அது இதுக்கு இந்த ஹதீஸ் எவ்வளோ ஒரு தெளிவாக நமக்கு அழகாக இந்த சம்பவத்தை சொல்லி காமிக்குது பார்த்தீங்களா. அப்போ நாம் இந்த ரொம்ப கவனமாக வார்த்தைகள் வந்து விடக்கூடிய விஷயமா, பேசக்கூடிய விஷயமா நாம் இருக்கணும். இதன் மூலியமாக நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் பேசக்கூடிய வார்த்தை வந்து மனதை புண்படுத்தி வச்சு அப்படின்னா, நாளைக்கு மறுமையில் அந்த மனிதர் நாம் சொர்க்கம் செல்லும்போது நாளைக்கு மறுமையில் அந்த நபர் வந்து நிற்பார். நின்றுட்டு என்னுடைய மனதை வந்து இவர் புண்படுத்தி விட்டார் யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சொல்லும்போது நம்மளுடைய நம்ம புண்படுத்தணும் அல்லாஹ் கேட்கும்போது நம்மளால் ஒன்றுமே கை சேதப்பட்டவர்கள் தான் நம்ம நிற்க முடியும். அப்போ நம்மளுடைய நன்மையை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த மனதை புண்படுத்தி அவருக்கு எடுத்து கொடுத்துட்டு நாம் நரகத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை அடையக்கூடிய கெட்ட நஷ்டவாளிகளை தான் நம்ம ஆகக்கூடியவர்களாக இருப்போம். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் நாம் யாரையும் மனதில் புண்படுத்தாமலும் அழகிய முறையில் நடந்து கொண்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் உயர்ந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவான என்று கேட்டுக்கொண்டு எனது உரை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம் வீட்டில் உள்ள குழந்தைகளை நீதியோடு வளர்ப்பதற்கு கதை சொல்லுதல் அவசியம். அந்த கதைகள் கற்பனையானதாகவோ எட்டுக்கட்டப்பட்டதாகவோ இருக்கலாம். இப்படியான அறம் சார்ந்த கதைகள் நம் குழந்தைகளுக்கு வாழ்வியல் உதாரணமாக இருக்குமோ,
அப்படி வாழும் மனிதர்களை அடையாளம் காட்ட வேண்டியது, வாழும் சாதனையாளர்களை அடையாளம் காட்ட வேண்டியதும் காலத்தின் அவசியம். அப்படியான மனிதர்களை கதைகளின் வழியாக குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவோம். இதோ ஓர் ஆசிரியரின் கதை என்னும் தலைப்பில் இன்றைய பகுதியை வழங்குகிறார் கோவை இஸ்லாமிய மாணவர் அமைப்பு கிளையைச் சேர்ந்த முபசிரா அவர்கள். கோவை இஸ்லாமிய மாணவியர் அமைப்பின் ஊழியராக நான் உங்கள் முபசிரா. ஒரு ஆசிரியரின் கதை என்ற தலைப்பில் இசை முரசு எஃப்எம்மில் MS அப்துல் ஹமீத் அவர்களின் இஸ்லாமிய பார்வையில் நேரே நிர்வாகம் என்ற புத்தகத்தில் இருந்து ஓர் சிறு கதை இதோ உங்களுக்காக. எல்லோரும் அறிந்த கதையாக இருக்கலாம், மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ளுவோம் இன்ஷா அல்லாஹ். வகுப்பறையில் மாணவர்கள் சலசலவென பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைந்தார். அனைவரும் அமைதி காத்தனர். ஆசிரியர் தன் கையில் ஒரு கண்ணாடி குடுவை ஒன்றை வைத்திருந்தார். அதனை மேசையில் வைத்தார். பின்னர் மாணவர்களை பார்த்து, யாராவது ஒருவர் வந்து இந்த குடுவையை நிரப்புங்கள் என்றார். ஒரு மாணவன் துள்ளி குதித்து எழுந்து போனான். பெரிய கற்களை பெருக்கிக் கொண்டு வந்து அந்த குடுவைக்குள் போட்டான். குடுவை கற்களால் நிரம்பியது. ஆசிரியர் மீண்டும் மாணவர்களை பார்த்து, இந்த குடுவையை நிரப்புங்கள் என்றார். இன்னொரு மாணவன் எழுந்து சென்று பொடி பொடியான கற்களை பொறுக்கிக் கொண்டு வந்து அந்த குடுவைக்குள் போட்டான். இதன் பிறகும் ஆசிரியர் மாணவர்களை பார்த்து, இந்த குடுவையை நிரப்புங்கள் என்றார். வகுப்பறையில் அமைதி நிலவியது. கொஞ்சம் புத்திசாலித்தனம் உள்ள ஒரு மாணவன் போய் மண்ணை அள்ளிக்கொண்டு வந்து அந்த குடுவைக்குள் போட்டான். அது அந்த கற்களுக்கு இடையேக்குள் ஊடுருவி சென்று அவைகளை நிரப்பியது. இதன் பிறகும் ஆசிரியர் மாணவர்களை பார்த்து, இந்த குடுவையை நிரப்புங்கள் என்றார். மீண்டும் வகுப்பறையில் அமைதி நிலவியது. மாணவர்கள் யோசிக்க ஆரம்பித்தார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு மாணவன் ஓடிப்போனான். தண்ணீரை கொண்டு வந்து அந்த குடுவைக்குள் ஊற்றினான். அது கற்கள், மண் ஆகியவற்றிற்கிடையில் உள்ள கண்ணுக்கு தெரிந்த கண்ணுக்கு தெரியாத அனைத்து இடைவெளியையும் நிரப்பியது. இதுதான் நேரத்திற்கு ஒப்பானது. எவ்வளவு பெரிய வேலைகள் இருந்தாலும் இடைவேளையில் வேறு வேறு வேலைகளை செய்யலாம். செய்வதற்கு மனம் இருந்தால்தான் தானாகவே வழி பிறக்கும், நேரம் கிடைக்கும். இதுதான் இந்த செய்முறையின் பயிற்சியின் மூலம் நமக்கு கிடைக்கும் பாடம் என்றார் அந்த ஆசிரியர். ஆகவே சகோதர சகோதரிகளே, நமக்கு காலமும் நேரமும் உண்மையாகவே பொன் போன்றதுதான். இதில் இருந்து கிடைக்கும் படிப்பினையை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். உங்களிடம் இருந்து விடை பெறுகின்றேன். நான் உங்கள் முபஷிரா. ஜஸாக்கல்லாஹு ஹைரன். உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று பழமொழியாகச் சொல்லி வைத்தது, புருஷன் எப்படி இருந்தாலும் அவனை பெண்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல. அவன் எந்த குறைபாடு உடையவனாக இருந்தாலும் அந்த குறையையும் நிறைவாக ஏற்றுக்கொள்ளும் உயர்ந்த உள்ளத்திற்கு சொந்தக்காரர்களாக இருக்கும் பெண்களை போற்றியே இப்பழமொழியை தமிழர்கள் சொல்லி வைத்தார்கள். அப்படித்தான் இதோ கம்பனாதி ஆயிஷா குப்பியை அறிமுகப்படுத்துகிறார் இன்றைய நம்ம ஊர் நம்ம மக்க பகுதியில்
எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசைமுரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கம்பனாதி ஆயிஷா குப்பி. அடி சம்சு, உங்கள் மாமு அடமாங்காய் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு கடைஞ்சி கொடுத்தோம்னாக்க ஒரு கும்பாவுக்கு 2 கும்பா கஞ்சியை குடிப்பாக. அன்னைக்கு பருப்பானை வச்சேன்டி, சாப்பிட மனசே வரல தாயி. பருப்பானை முன்னா 2 தட்டு சோறு திம்பாவில்ல உங்கள் மாமும். நாளைக்கு காலையில் சோளக்கருது பிஞ்சக்காட்டுக்கு பறிக்க போகணும். உங்கள் மாமும் கருத்து போயிடுவ ஆயிஷா, வெயில போகாதேன்னு அலசரக்கு சாமான் கூட அவங்கதான் வாங்கி வருவாங்க. இப்போ பாரு உன் குப்பி எங்கே பிஞ்சக்காட்டுக்கு கருது பறிக்க போகிறேன், சோளக்கருது. என்ன செய்ய, அவங்களும் அப்படியே அங்கேயே இருக்கிறாங்களே அப்படின்ட்டு புலம்புவாங்க. காலையில் இருந்து ராவு வரைக்கும் இல்லை ராவு வரைக்கும் இல்லை, உங்கள் மாமுன்னே சொல்லி 4 முழுக்க மாமா பற்றித்தேன் பேசுவாங்க. அலுப்பு சலுப்பு வரவே வராது நம்மளுக்கு. அவங்க பேச பேச அத்தனையும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அத்தனை உசுரா புருஷனை நேசிக்கிறவங்களோட உணர்வான பேச்சில் அது. மம்மது மாமு அவங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளை. மாமு அம்மாவோட பேர் தான் கம்பனாதின்னு கூப்பிடுவாங்க. மாமுவோட அம்மா பேர் என்னன்னு யாருக்குமே தெரியல. மாமுவோட அம்மா மவுத்தா போகவும் அவங்க மருமக பேர் கம்பனாதி ஆயிஷா மருமோண்டு கூப்பிட்டு அப்புறம் கம்பனாதி ஆயிஷானே ஆகிப்போச்சு. மம்மது மாமுக்கும் ஆயிஷா குப்பிக்கும் ஈசானும் குருவியுமா இருப்பாங்க. ஈருடல் ஓர் உயிராக இருந்தவங்க. மம்மது மாமும் பினாங்கு சவுராளி. கல்யாணம் முடிக்க வந்தாவில்ல அந்த சவுறு ஒன்றும். அப்போ பிறந்தது சம்சுதி. அதுக்கு பிறகு ஒரு சவுறு வந்துட்டு போனாங்க. அதில் பிறந்தது இந்த சரினான்னு இந்த பொட்டைக்குட்டி. மம்மது மாமுக்கும் ஆயிஷா குட்டிக்கும் பிறந்த மக்கள் இந்த 2 பேர். அந்த சவுறு போனவுகதே. மம்மது மாமு திரும்ப வரவே இல்லை. என்னோட ராசா திரும்ப பயணமா போனீங்கன்னு அழுதாலும் தவிச்சாலும் நம்பிக்கையோட ஊருக்கு சவுறு வர மக்க வீடுகளுக்கு ஆளாக போய் தம் புருஷனை விசாரிக்கிறது தான் ஆயிஷா குப்பிக்கு வேலை. 2 குழந்தைகளோடும் கஞ்சிக்கும் தண்ணிக்கும் கருமாயப்பட்ட உழைப்பில் கண்ணியத்தோட ஒழுக்கத்தோடு வாழ்ந்தவங்க ஆயிஷா குப்பி. ஒரு முக்காட்டோ இப்படி முக்காடை விட்டு இப்படி வராது. அந்த முக்காட்டு சேலையை அப்படி தூக்கி போட்டிருப்பாங்க. குப்பாய சட்டையோட குப்பி கவனமாக நடந்துக்குருவாங்க. அவ்வளோ ஒரு கண்ணியமாக இருக்கும் குப்பியை பார்த்தாலே நம்மளுக்கு. அடி சமசு, உங்கள் மாமு மேவிலாசை எழுதி ஒரு கடிதாசி எழுதி தரையா? நீ எழுதி தர நேரம் உங்கள் மாமு பதில் போடுறாங்களான்னு பார்ப்போம் என்று என்னிடம் கூறும் ஆயிஷா குப்பியை ஆதுரத்துடன் பார்த்து, இறைவனிடம் நான் துவாய் செய்வதை விட வேறென்ன செய்ய முடியும்? அப்பொழுது நான் பெரிய மனுஷியாக இருந்த சமயம். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்று ஆயிஷா குப்பியிடம் நான் கற்றுக்கொண்டது அதிகம். மம்மது மாமுவின் முகம் கூட என் நினைவில் இல்லை. ஆயிஷா குப்பியின் பேச்சில் மூச்சில் மாமு நிறைந்திருப்பதில் அன்பின் வலிமையை உணர்ந்தவள் நான். ஒரு முறை மாமு மலேசியாவில் சுயநினைவு தப்பியவராக ஆஸ்பத்திரியில் இருந்த செய்தியும் பின்பு அவரோட மவுத்து செய்தியும் வந்தப்போ ஆயிஷா குப்பி கொஞ்சம் மனசு பேதளிச்சு போனாங்க. இருந்தாலும் தனது மக்களுக்காக மனசை திடப்படுத்தி இருந்தாலும் அல்லா எதுக்கு அவர் நினைவு தப்புச்சு? அல்லா என் புருஷனை என்கிட்ட கொண்டாந்து சேர்த்துருந்தா படுக்கையில் வச்சே பக்குவமாக பத்திரமா பார்த்துருப்பேனே. என் புருஷன் என் பக்கத்தில் இருக்கிறத விட எனக்கு வேற என்ன வேணும்? சவுருக்கு அனுப்புனதுதான் தப்பு. அடி சமுசு, உங்கள் மாமன் நான் சவுருக்கு அனுப்பியிருக்கக்கூடாதோ? இங்கேயே வச்சுருந்தா ஏதோ அரைவரும் குறைவரும் சாப்பிட்டாலும் என் உள்ளம் கையில் வச்சு உங்கள் மாமன் தாங்கியிருப்பேனேடி
என் ராசாவே என்று புலம்பி புலம்பி உழைத்து உழைத்து ஓடாக தேய்ந்தாலும் மகன் மகள் கடமைகளை தன்னை தாக்க பிடித்து நிறைவேற்றிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சுய நினைவு தப்ப ஆரம்பித்தது குப்பிக்கு. தனக்குள்ளே புலம்புவதும் அதிலும் மாமுவை பற்றியே பேசுவதும் அழுவதுமாக இருந்தவங்க எனது கைகளை பிடித்து அழைத்து சென்று பொட்டாப்பெட்டியை திறந்து அந்துருண்டை போட்டு பாதுகாத்த தனது புது கைலி தாவாணி எலி கிழித்ததை எடுத்து காட்டி, உங்கள் மாமு வந்ததும் புதுசாக கட்டணும்னு பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன், அது இந்த எலிக்கு பொருட்களடி மருமகளே என்று கருகமணி பெருக்கி போட கல் வீட்டு கரவுகிட்ட மலையா நூல் கண்டு வாங்கி வச்சிருந்தேன், அதையும் கொத்தி பின்னி பெசரி போட்டுருச்சு இந்த எலி என்று ஆயிஷா குப்பி அழுதது இன்றும் எனது நினைவில். ஆயிஷா குப்பி தனது சுய நினைவை சுத்தமாக இழந்து படாத பாடுபட்டு இந்த நோன்பில் தனது கணவனின் நினைவுகளோடவே மௌத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலேயே பாடுகிறேன் என்றார் ஹனிஃபா. இறைவனை நெஞ்சில் ஏந்தி அவன் எண்ணத்தை துதித்து பாடும் கவிதைக்குத்தான் எத்தனை ஆற்றல். இதோ இறைவா என்னும் கவிதையை தருவதற்காக பொட்டல்புதூர் சேர்ந்த கவிச்சாரல் வருகிறார். குற்றால கவி அருவியாக கவிச்சாரலை தெரிக்க விடுகிறார். இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் இதயம் கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இசைமுரசு எஃப்எம் வானொலி வழங்கும் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சிக்காக பொட்டல்புதூரை சார்ந்த கவிச்சாரல் எம் சையது உமர் மெய்தீன் ஆகிய நான் வழங்கும் இறைவா என்னும் தலைப்பில் உள்ள ஒரு அழகிய கவிதை இதோ உங்களுக்காக. இறைவா, கருவா என்னை உருவாக்கி அழகிய உருவம் தந்தாய் என்னிறைவா, உருவே இல்லா உன்னை வணங்க எந்தன் உள்ளம் மறந்ததோ ஏன் இறைவா, துயர்கள் நிறைந்த மனித வாழ்வினில் அதனை மறந்திட மறதி மருந்தாகும், தூயோன் உன்னை தொழுதிட மறந்தால் அதுவே எந்தன் நோயாகும், 70 தாய்க்கு மேலா என்மேல் பாசம் வைத்தாய் என்னிறைவா, பாசம் வைத்த உன்னிடமே என் மனம் வேஷம் போடுதே என்னிறைவா, அதனால் மோசம் போனதே என்னிறைவா, உலகில் நடந்தது என்ன நடப்பது என்ன நாளை நடக்க இருப்பதையும் நீ அறிவாய், உன்னை மறுப்பதை விட்டும் நீ வெறுப்பதை விட்டும் நன்றி மறப்பதை விட்டும் எமை காத்தருள் புரிவாய் என்னிறைவா, நலம் சேர்த்தருள் புரிவாய் என்னிறைவா, இந்த உலகத்தின் கைகள் என்னை விட்ட போதிலும் என்றும் விடாத கையே உந்தன் கை, விடாத உந்தன் அருட்களம் பற்றிட நீ விரும்பிய முறையில் அறம்பல ஆற்றிட அழகிய தொழுகையை தருவாய் என்னிறைவா, அதில் எம்மை நிலைபெறச் செய்வாய் என்னிறைவா. நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும். உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகமது பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. தன் வாழ்நாளுக்கு பிறகும் மக்கள் மனதில் புகழோடு நின்று வாழும் ஆற்றல் யாருக்கெல்லாம் அமைய கிடைக்கும்? புலவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, கட்சி தலைவர்களுக்கு கிடைத்திருக்கிறது, மக்கள் தலைவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. வாழும் காலத்திலும் வாழும் நாளுக்கு பிறகும் இன்றும் புகழ்பட வாழும் இமாம்கள் சிலர் இருக்கிறார்கள். அவர்களில் ஒருவர்தான் தென்னகத்தில் தன் வாழ்நாளுக்கு பிறகும் இப்போதும் புகழோடு வாழும் மௌலானா டிஜேஎம் சலாஹுதீன் ரியாஜி ஹஸ்ரத் அவர்கள். இந்த பெயர் தென்னகத்தில் புகழ்பெற்ற பெயர். வாழும் காலத்தில் மட்டுமல்ல, தன் மறைவுக்கு பிறகும் இப்போதும் இவர்கள் பெயர்கள் ஒலிக்காத, இவர்கள் குரல்கள் ஒலிக்காத ஊர்கள் இல்லை என்னும் அளவிற்கு புகழோடு வாழ்ந்திருக்கிறார். இதோ டிஏஜேஎம் சலாஹுதீன் ஹசரத் குறித்த தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார்
தஞ்சை அவனியாபுரம் JMK அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் முகமது இப்ராஹிம் நூரானி பாக்கவி அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணிமிக்க இசைமுரசு இணைய வானொலியின் அன்பான நேயர்களே, தாஜுல் உலமா சிறப்பு நிகழ்வின் வழியாக இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது மௌலானா TJM சலாஹுத்தீன் ரியாசி ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அல்லாஹு தாலா தன் திருமறையில் பெருமானாரை பற்றி நற்செய்தி சொல்லக்கூடியவர், எச்சரிக்கை செய்யக்கூடியவர் என்ற இரு சிறப்பு பண்புகளை கூறுகிறான். அவ்விரு சிறப்புகளையும் ஒருங்கே பெற்ற தமிழகத்தின் மூத்த உலமாக்களில் தனித்துவம் மிக்க 100 ஆலிம்களின் 3 எழுத்து மந்திரம்தான் TJM ஹஸ்ரத் என்கின்ற மௌலானா TJM சலாஹுத்தீன் ரியாஜி ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். திருநெல்வேலி மாவட்டம் பேட்டையில் 12/12/1942 அன்று ஜெயினுல் ஆபிதீன் ஜமீலா பேகம் என்ற தம்பதியருக்கு பிறந்த 5 பிள்ளைகளில் 2வது ஆண் குழந்தையாக மௌலானா TJM ஹஸ்ரத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்தார்கள். பேட்டையில் உள்ள அரசு பள்ளிக்கூடத்தில் 7ஆம் வகுப்பு வரை படித்த ஹஸ்ரத் அவர்கள் பிறகு 13ஆம் வயதில் தன் தந்தையின் விருப்பத்திற்கிணங்க உள்ளூரிலேயே 3 ஜும்ரா வரை ஓதினார்கள். பின்பு லால்பேட்டை மதர்சாவில் 4-5 ஜும்ரா ஓதி மீண்டும் உள்ளூரில் ரியாலுல் ஜினான் அரபிக் கல்லூரியில் சேர்ந்து 6-7 ஓதி முடித்து 1963இல் மௌலவி ஆலிம் ரியாசி பட்டம் பெற்றார்கள். 15/12/1963இல் ஃபாத்திமா என்ற பெண்ணை திருமணம் செய்து 3 ஆண் குழந்தைகள் 2 பெண் குழந்தைகள் என 5 பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். 1963ஆம் ஆண்டு முதல் 70ஆம் ஆண்டு வரை 8 ஆண்டுகள் ஓதிய மதர்சாவிலேயே பேராசிரியராக பணியாற்றி பின்பு 1971ஆம் ஆண்டு பேட்டை MGP மஹல்லாவில் ஹசனாத்துல் ஜாரியாத் என்ற அரபு கல்லூரியை துவங்கி 2012ஆம் ஆண்டு வரை, அதாவது தம் உயிர் பிரியும் வரை அதன் முதல்வராகவே பணியாற்றினார்கள். ஹஸ்ரத் அவர்கள் மிகச்சிறந்த பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் பன்முக திறமை கொண்டவர்களாகவும் இருந்தார்கள். தாய் சபை இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியில் ஹஸ்ரத் அவர்கள் ஆற்றிய உரைகளின் தாக்கத்தால் தமிழக சட்டப்பேரவையில் இஸ்லாமியர்களின் எண்ணிக்கைகள் அதிகமானது. தமிழகத்தின் தேர்தல் காலங்களில் ஹஸ்ரத் அவர்கள் ஆற்றிய உரைகள் அனல்களாயிருக்கும். சமுதாய மேடைகளில் ஆண்ட கட்சி, ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி என்ற எவ்வித பாகுபாடும் இல்லாமல் சமுதாயத்திற்கு அவர்கள் செய்ததை தோலுரிக்க தயங்கியதும் இல்லை, பட்டியலிட மறந்ததும் இல்லை. மிக துணிச்சலாக முன்வைத்து பேசுவார்கள். 1992ஆம் ஆண்டு பாபூர் மசூதி இடிப்பின் போது ஹஸ்ரத் அவர்கள் ஆற்றிய எழுச்சி உரை மத்திய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்த்தது. அதனால் ஹஸ்ரத் அவர்கள் பொதுக்கூட்டங்களில் பேசுவதற்கு தடை விதிக்க நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யும் அளவுக்கு தைரியமாக பேசினார்கள். ஹஸ்ரத் அவர்களின் சிம்மக்குரல் நேரடியாக அரசியல் அரங்கில் கர்ஜித்திருந்தால் நாடாளுமன்ற தொகுதியை பற்றி சிம்மாசனமே ஏறியிருப்பார்கள். 60 ஆண்டு கால பொது வாழ்வில் 11,000த்திற்கும் அதிகமான மேடைகளில் பேசியிருக்கிறார்கள். பல்லாயிரம் கிலோமீட்டர்கள் சூறாவளியாக சுற்றுப்பயணம் செய்தார்கள். ஹஸ்ரத் அவர்கள் 1984 முதல் 2001 வரை ஷரீஅத் பேசுகிறது என்ற மாத இதழை நடத்தி வந்தார்கள். அதில் ஷரியத்திற்கு முரணாக சமுதாயத்தில் நடந்த காரியங்களை தடுத்தார்கள். இன்னும் அதில் இளம் எழுத்தாளர்களை, கவிஞர்களை அறிமுகப்படுத்தி உற்சாகமூட்டினார்கள். 1992 முதல் 2002 வரை தமிழ்நாடு மாநில ஜமாஅத்துல் உலமா சபையின் பொதுச் செயலாளராக பணியாற்றிய காலங்களில் ஹஸ்ரத் அவர்கள் உலமா சபையின் வளர்ச்சியை தன் உயிர் மூச்சாக கொண்டு செயல்பட்டார்கள். 1990களில் ஆலிம்கள் முன்னெடுக்க வேண்டிய எந்த காரியத்திற்கும் முதலில் அணுகப்படக்கூடிய நபராக ஹஸ்ரத் அவர்கள்தான் இருந்தார்கள். மிகச்சரியான ஆலோசகராகவும் ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்தார்கள். ஹஸ்ரத் அவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்ற சமயம் தமிழ்நாட்டின் நன்மைக்காக ஒரு தவாஃப் செய்ய வேண்டும் என்ற ஏற்பாட்டை செய்தார்கள். அல்லாவின் கிருபையால் இப்போது வரையிலேயும் ஆலிம்களுக்கு மத்தியில் இந்த முறை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹஸ்ரத் அவர்களின் தம் வாழ்நாளில் ஏறத்தாழ 2300க்கும் மேற்பட்ட ஆலிம்களின் திருமணத்தில் கலந்துள்ளார்கள். ஹஸ்ரத் அவர்கள் இச்சமுதாயத்திற்கு ஆலிம்களின் உயர்வை அடிக்கடி எடுத்துச் சொல்லி உணர்த்துவார்கள். பல மேடைகளில் ஹஸ்ரத் அவர்கள் அடிக்கடி சொல்லுவது, நிர்வாகிகளே, நீங்கள் மஹல்லாவை சரியாக பார்த்து கொள்ளுங்கள், இமாம்கள் முசல்லாவை சரியாக பார்த்து கொள்வார்கள் என்றும், நிறைய ஆலிம்கள் குறைந்த ஹதியாவில் இறைப்பணியில் இருப்பது வறுமையை பயந்து அல்ல, மறுமையை பயந்து என்றும் சமுதாயத்திற்கு அடிக்கடி எடுத்துரைத்து சொல்லுவார்கள். இன்றைய பேச்சாளர்கள் பெருமானாரை குறித்து
உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி என்ற அலங்கார வார்த்தையை முதலில் உச்சரித்து நபிகளாரின் உயர்வை உறக்கச் சொல்லியவர்கள் ஹசரத் அவர்கள்தான். ஒருமுறை கூத்தாநல்லூர் மன்பௌல் உலா அரபிக் கல்லூரி மூடப்படும் அபாயம் ஏற்பட்ட போது ஓடி சென்று ஓர் இரவிலேயே அதை சீர் செய்தது ஹசரத் அவர்களின் சாதனையில் ஒரு மைல்கல். இன்று வரையிலேயும் அம்மதர்சா சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தின் ரமலான் பிறை சம்பந்தமான பல குழப்பங்கள் நிலவிய காலகட்டத்தில் ஜமாத்துல் உலமா சபையின் மூலமாக மிகச் சரியான தீர்வை ஏற்படுத்தி அதற்கான ஒரு குழுவையும் நியமித்து இன்று வரையிலேயும் எவ்வித குழப்பமும் இல்லாமல் சரியான முறையில் தகவல் கிடைக்க காரணமாக இருந்தார்கள். தமிழக உலமாக்கள் வரலாற்றில் முதல் முறையாக ஹசரத் அவர்களின் பெயரில்தான் அன்னாரின் மாணவர்கள் மற்றும் சமுதாய புரவலர்கள் சேர்ந்து TJM பாசறை எனும் குழுவை உருவாக்கி கடந்த 30 வருடங்களுக்கும் மேலாக சமுதாய பணிகளை செவ்வனே செய்து வருகிறார்கள். வாழும் காலமெல்லாம் ஷரியத்தை நிலைநாட்ட சமுதாயத்திற்காக வேண்டி போராடி ஷரியத்தின் போர்வால் என்ற அடைமொழிக்கு சொந்தக்காரராகவும் இந்த உம்மத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒளி விளக்காக இருந்தமையால் சிராஜுல் உம்மத் என்ற புனைப்பெயரும் ஹசரத் அவர்களுக்கு சூட்டப்பட்டது. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பாக ஹசரத் அவர்களின் சமூக சேவையை பாராட்டி 16/8/2021 அன்று நடைபெற்ற விழாவில் தற்போதைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களால் வாழ்நாள் சாதனையாளர் எனும் விருது ஹசரத் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. கடைசி காலத்தில் உடல்நல குறைவால் தமக்கு வரும் மரணத்தை முன்கூட்டியே அறிந்த ஹசரத் அவர்கள் தமக்கு பிரியமானவர்களை அழைத்து கடைசியாக வந்து பார்த்து போகச் சொன்னார்கள். 28/1/2022 அன்று ஹசரத் அவர்கள் இவ்வுலகை விட்டு பிரிந்து மறு உலகத்திற்கு பயணமானார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அன்னாரின் சேவைகளை பொருந்திக் கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நாளும் ஓர் நல்லதோர் பிரார்த்தனை பகுதியில் இன்றைய பிரார்த்தனையை ஏறெடுக்க ராமநாதபுரம் சித்தார்கோட்டை முகமதியா மேல்நிலைப்பள்ளியின் மாணவி ஆயிஷா சித்திகா அவர்கள். இசைமுரசு FM இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஆயிஷா சித்திகா, 8ஆம் வகுப்பு, முகமதியா மேல்நிலைப்பள்ளி, சித்தார்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்டம். நாளும் ஒரு நல்லதொரு பிரார்த்தனை. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹ். யா அல்லாஹ், முதுமையினால் ஏற்படும் தீங்கிலிருந்தும் நெஞ்சத்தில் ஏற்படும் குழப்பங்களிலிருந்தும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ், மரண வேளையில் ஷைத்தான் எங்களை குழப்பத்தில் ஆழ்த்துவதிலிருந்தும் உன் வழியில் போராடும் போது புறமுதுகு காட்டி ஓடும் நிலையில் மறைப்பதிலிருந்தும் காப்பாற்று யா அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கு மாறு செய்வதிலிருந்து எங்களை தடுக்கும் பயபக்தியை தக்வாவை அளிக்குமாறு உன்னிடம் வேண்டுகிறேன். அதன் காரணமாக உனது திருப்பொருத்தத்தை பெறும் அளவு நாங்கள் நல்லமல் புரிய வேண்டும். அந்த தக்வாவின் காரணமாக நாங்கள் உன்னிடம் தூய்மையான தௌபா செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எல்லா விவகாரங்களிலும் உன் மீதுள்ள முகப்பத்தால் நல்லதே நடக்கும் என நல்லெண்ணம் கொள்ள வேண்டும். எங்கள் ரப்பே, திடீரென எங்களை புயல், வெள்ளம், விபத்து, எதிர்பாராமல் ஏற்படும் பேடர்களால் எங்களை அழித்து விடாதே. யா அல்லாஹ், மழை, புயல் போன்ற பேடர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் அளிப்பாயாக. அவர்களின் மீது இரக்கம் காட்டுவாயாக. அவர்கள் இழந்தவைகளுக்கு நல்ல இழப்பீட்டு தருவாயாக. அவர்களுக்கும் எங்களுக்கும் துன்பம் வரும்போது பொறுமையுடனும் தொழுகையுடனும் உன்னிடம் உதவி கேட்கும் மன உறுதியை தருவாயாக. கருணையாளனே, மடிநுட்பத்துடன் இணைந்த கல்வி ஞானத்தை கொடு. ஈகையுடன் இணைந்த செல்வத்தை கொடு. பணிவுடன் இணைந்த செல்வத்தை கொடு. கலனில்லா வாழ்க்கையை கொடு. உன்னை திக்ரு செய்யும் நாவை கொடு. ஷஹாதத் கலிமாவுடன் மௌத்தை கொடு. யா அல்லாஹ், யாரெல்லாம் உன்னிடம் எந்த நோக்கத்திற்காக துவா கேட்கிறார்களோ அதனை நிறைவேற்றுவாயாக. எங்களில் யாரெல்லாம் தங்களின் பணியை நிறைவேற்ற சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கு அதனை லேசாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நீ நினைத்தால் ஒரு நொடியில் நிலைமை தலைகீழாக மாறிவிடும் என்பதையும் அதுவரை உன் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக இருக்க வேண்டும் என்ற தவக்குலை எங்கள் உள்ளத்தை நிரப்புவாயாக. யா அல்லாஹ், நீ திருப்தி கொள்ளும் விஷயங்களை தவிர வேறெதனையும் சிந்திக்காமல் என் அறிவை ஆக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலா சய்யதினா முஹம்மதின் வஅலா ஆலி சய்யதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மத் பதிப்பகத்தின் ஆன்லைன் விற்பனையில் இப்போது குர்ஆன் தப்சீர், இப்னு கசீர், புகாரி, முஸ்லிம், நசையி, திர்மிதி,
அபுதாவூத், இப்னு மஜா என்று 1993 முதல் வெளிவந்துள்ள அனைத்து ரஹ்மத் வெளியீடுகளையும் தள்ளுபடி விலையில் வாங்கிக் கொள்ளலாம். உங்கள் வீட்டில் இஸ்லாமிய நூலகம் அமைத்திட பள்ளிவாசல் மற்றும் மதரசா நூலகங்களுக்கும் உறவினர்களுக்கும் சதக்கத்துல் ஜாரியாவாக வழங்கிட சிறப்பு ஆஃபர் வழங்கப்படுகிறது. ஆன்லைன் மூலம் www.rahmat.net இணையதளத்தில் புக்கிங் செய்யலாம். வாட்ஸ்அப் மூலம் 9440250000 என்ற எண்ணில் ஆர்டர் செய்யலாம். ரமலான் மாதத்தின் கடைசி பத்தையும் அடைந்து விட்டோம். இறுதி வாரத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் ரமலான் தரும் பெருமிதம் மட்டும் மனதிலிருந்து எப்போதும் குறைந்து விடாது. இதோ ரமலான் பிறை போலே என்னும் பாடலை தருவதற்காக தக்கலை ஃபாத்திமா கபீர் வருகிறார். ஆரிராரோ ஆரிராரிரோ ஆரிராரோ ஆரிராரிரோ ரமலான் பிறை போலே வளர்கின்ற பூவே தீன் தந்த நெறியில் செல்லும் கண்மணி பூந்தென்றல் போலே நெஞ்சில் உறவாடும் பாசத்தின் பூக்கள் செய்த மாலை நீ எந்தன் வாழ்வின் சொந்தம் நீயே எந்தன் வாழ்வின் சொந்தம் நீயே ரமலான் பிறை போலே வளர்கின்ற பூவே தீன் தந்த நெறியில் செல்லும் கண்மணி ஆரிராரோ ஆரிராரிரோ ஆரிராரோ ஆரிராரிரோ தீமைகள் சாய்க்கின்ற விழிகளிலே புது வீரத்தின் தீரங்கள் விளைகிறதே இது எந்நாளும் மலர்ந்தாலே பேரின்பம் என்றும் பரவிடுமே புதுமைகளே மனசினிலே இனிமைகளே உரிமை தேடி பாடிடுவாய் கண்மணி துன்பங்களோ தூரவிலகும் நம்பிக்கைகள் நடையே பழகும் ரமலான் பிறை போலே வளர்கின்ற பூவே தீன் தந்த நெறியில் செல்லும் கண்மணி பூந்தென்றல் போலே நெஞ்சில் உறவாடும் பாசத்தின் பூக்கள் செய்த மாலை நீ எந்தன் வாழ்வின் சொந்தம் நீயே எந்தன் வாழ்வின் சொந்தம் நீயே பேதங்கள் மாற்றிடவே பூமியிலே புது நீதிகளை விதைத்திடவே வாழ்க்கையிலே துயரங்கள் துடைத்திடவே கூடுங்கள் என்றும் ஒற்றுமையின் ஒளிதனிலே சத்தியத்தை காத்திடவே
சமத்துவ கீதம் பாடிடுவாய் கண்மணி. நாளை உலகம் உந்தன் கையில், குர்ஆன் வேதம் உந்தன் மொழியே. நாளை உலகம் உந்தன் கையில், குர்ஆன் வேதம் உந்தன் மொழியே. ரமலான் பிறை போலே வளர்கின்ற பூவே, தீன் தந்த நெறியில் செல்லும் கண்மணி. பூந்தென்றல் போலே நெஞ்சில் உறவாடும், பாசத்தின் பூக்கள் செய்த மாலை நீ. எந்தன் வாழ்வின் சொந்தம் நீயே, எந்தன் வாழ்வின் சொந்தம் நீயே. ஆரிராரோ ஆரிராரிரோ ஆரிராரோ ஆரிராரிரோ. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444856770. தீன்குல கண்ணு எங்கள் திருமக பெண்ணு என்று ஹனிஃபாவிற்கு ஒரு பாடல் உண்டு. உண்மையில் தீனை பாதுகாப்பதில் ஆண்களுக்கு எப்படி ஒரு பங்கு இருக்கிறதோ அப்படி தீனின் கட்டுக்குலையாத ஒழுக்கத்தை பாதுகாப்பதில், அடுத்த தலைமுறைக்கு தீனின் எடுத்து வைப்பதில், அடுத்த தலைமுறைக்கு தீனை எட்டி வைப்பதில், அடுத்த தலைமுறையை தீனோடு வளர்ப்பதில் பெண்களுக்கும் பெரும் பங்கு இருக்கிறது. இதோ தீனை பாதுகாப்பதில் பெண்களின் பங்கு என்னும் தலைப்பில் உரை வழங்குவதற்காக முத்துப்பேட்டை ரஹ்மத் பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி ரைஃபா வருகிறார். இசைமுரசு இணையம் எஃப்எம் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் ஜே ரைஃபா, ரஹ்மத் பெண்கள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் 7ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தைனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஷையாத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل له ومن يهده فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. தூணின்றி வான் படைத்து துணையின்றி யாவற்றையும் படைத்த எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இன்று உங்கள் முன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால், தீனை நிலைநாட்டுவதின் பெண்களின் பங்கு என்ன, இதில் நாம் எப்படி செயல்பட வேண்டும். அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் 2 பெண்களை இறை நம்பிக்கையாளர்களுக்கு உதாரணமாய் சிறப்பித்து உள்ளான். இஸ்லாத்திற்கு எதிராக ஆட்சி செய்த கொடுங்கோல் மன்னன் தான் ஃபிர்அவுன். அவனுடைய மனைவிதான் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஆட்சி, அதிகாரம், மாட மாளிகையின் அரசி இதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தீனை நிலைநாட்ட மூசா நபியோடு துணை நின்றார்கள். இஸ்லாத்தை ஏற்ற ஒரே காரணத்தினால் மட்டுமே ஃபிர்அவுனுடைய தாங்க முடியாத கொடுமைகளை சகித்துக்
கொண்டார்கள் ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள், ரப்பி இப்லினி இத்தக பைதான் ஃபில் ஜன்னதி வனஜ்ஜினி மின் ஃபிர்அவுன மினல் கௌமில் லாலிமீன். என் அதிபதியே, எனக்காக சுவனத்தில் ஒரு வீட்டை அமைத்து தருவாயாக, மேலும் ஃபிர்அவுனை விட்டும் என்னை காப்பாற்றுவாயாக என்று துவா செய்தார்கள். சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரிகளே, கணவனாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், அதற்கெல்லாம் மேலாக தீன் தான் முக்கியம் என்று உறுதியாக இருந்தார்கள். இரண்டாவதாக, இறை நம்பிக்கையாளர்களுக்கு உதாரணமாய் அல்லாஹ் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிடுகிறான். அவர்களை கர்ப்பிணியாக்கி அவர்களுக்கு கடுமையான சோதனையை கொடுத்தான். அதையும் பொறுமையுடன் சகித்து கொண்டார்கள். எதற்காக சகோதரிகளே? அல்லாஹ்வுக்காகவும் தீனை நிலைநாட்டதானே சகோதரிகளே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்திய தீனை பிரச்சாரம் செய்த போது முதலில் இஸ்லாத்தை ஏற்றவர் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தைரியம் கொடுத்து அவர்களுக்கு எல்லா வகையிலும் தீனுடைய விஷயங்களுக்கு உறுதுணையாக இருந்தார்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அதுபோல முதலில் தன் உயிரை தீனுக்காக தியாகம் செய்த பெண் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். உஹது போரில் காயப்பட்டவர்களுக்கு மருந்திடவும் தண்ணீர் கொடுத்து உதவி செய்தவர் உம்மு உமாரா அவர்கள். போரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரிப்பவர்கள் சூழ்ந்து கொண்ட போது வாளை எடுத்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காப்பாற்றினார்கள். இப்படியெல்லாம் சுஹாபிய பெண்கள் தீனை நிலைநாட்டுவதில் அதிக கவனம் செலுத்தினார்கள். இது போன்ற எந்த தியாகமும் சேவையும் செய்யாமல் உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நாம் அல்லாஹ்விடம் என்ன பதில் சொல்வது? அப்படியானால் ஒரு போலியான வாழ்க்கை அல்லவா நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். ரத்தம் சிந்த வேண்டியதில்லை, உடலை வருந்தி கொள்ள வேண்டியதில்லை. நம்மால் முடிந்த சிறு சிறு பங்கேற்புகள், சேவைகள் செய்ய வேண்டும் சகோதரிகளே. இந்த தீனை முதலில் நம் குடும்பத்தில் இருந்தும் நம் குழந்தைகளிலிருந்தும் ஆரம்பிக்க வேண்டும். ஒரு பெண் தன் தனிப்பட்ட வாழ்வில் தீனை நிலைநாட்டிவிட்டால் நிச்சயமாக ஒரு சமுதாயமே மாற்றத்திற்கு உள்ளாகிவிடும். இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு ஆண் திருந்தினால் அந்த ஆண் மட்டும் தான் திருந்துவான், ஆனால் ஒரு பெண் திருந்தினால் அந்த சமுதாயமே மாற்றத்திற்கு உள்ளாகிவிடும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். இதை கேட்ட உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிரார்த்தனை எப்போது பலம் பெறும்? நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை எவ்வளவு பலம் பெறுகிறதோ அவ்வளவு பலம் பெறும் நமது பிரார்த்தனை. 100%, 100% இறைவன் எனக்கு இதை தருவான் என நம்பிக்கையோடு ஈமானிய பலத்தோடு கேட்கும் துவாவிற்கு இறைவன் உடனே செவிசாய்க்கிறான். இதோ அல்லாஹ்வை முழுமையாக நம்புங்கள் என்னும் தலைப்பில் உரை தருவதற்காக ஆபிதா நம்மோடு இணைகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم النار. قال أيضا: يا أيها الذين آمنوا قولوا قولا سديدا. قال الله أيضا: يا أيها الذين آمنوا ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நமது
கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் சத்திய சஹாபாக்களின் மீதும் சஹாபிய பெண்களின் மீதும் சத்தியத்தை பின்பற்றி வாழ்ந்து மரணித்த அனைத்து நல்ல மூமின்களின் மீதும் இன்னும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி நம்ம வந்து அல்லாஹு தாலாவை பற்றி பார்க்க போகிறோம். நமது கொள்கையுடைய மெயின் ஏகத்துவமே வந்து அல்லாஹு தாலாவை அறிகிறது தான் மெயின். அல்லாஹ் ஒருத்தந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்பணும். நம்ம படைச்ச ரப்பு அல்லாஹ் அல்லான்னு சொல்கிறோம். நம்ம பொதுவாக நமக்கு அல்லாஹ் மீது நம்ம வந்து நேசம் கொள்ளணும்.